உண்ட கஷ்டங்களை உண்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிலைமைகளை முறைப்பாடுகளை உண்ட கூட்டாளிமார்கிட்ட சொல்லாத, அதிகமாக சொல்லாத. உண்ட நிலைமைகளை அல்லாஹ் இடத்துல சொல். படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வின் பக்கம் உண்ட கவனத்தை செலுத்து. லல் மஹ்லூக் படைப்பினங்களின் பக்கம் உண்ட கவனத்தை செலுத்தாத. ஏனென்றால் படைப்பினங்களுடைய நிலைமை, இந்த மனிதர்களுடைய நிலைமை எப்படி என்றா, ஒருவர் தண்ணில மூழ்கி கொண்டிருக்கிறார், ஆற்றிலையோ கடல்லையோ எங்கேயோ மூழ்கி கொண்டிருக்கிறார், அவருடைய உயிருக்கு ஆபத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர் இன்னும் ஒருவர் பக்கத்துல தண்ணில மூழ்கி கொண்டிருக்கிறார், இன்னொருவர் மூழ்கி கொண்டிருக்கிறார், இவரும் மூழ்கி கொண்டிருக்கிறார். இந்த மூழ்கி கொண்டிருக்கக்கூடியவர் பக்கத்துல மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அடுத்தவர்கிட்ட உதவி கேட்டு உதவி பெற முடியுமா? அவரும் இன்னும் யாரை பிடிச்சு நான் வெளியே வாரது என்று அவரும் யோசித்துக் கொண்டிருக்கிறார், தடமாறி கொண்டிருக்கிறார். எனவே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இன்னொரு மூழ்கி கொண்டிருக்கக்கூடியவரை பாதுகாக்க முடியாது. எனவே இந்த துனியாவில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் அவங்களோட நிலைமைகள் அப்படித்தான். எல்லாருமே ஃபுகராக்கள், எல்லாருமே பிச்சைக்காரர்கள். தெளிவா சொல்றேன்டா, துனியாவில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் பிச்சைக்காரர்கள். தேவையற்றவன் ஒரே ஒருவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாத்திரம் தான். இன்னைக்கு நாங்க ஒரு சில்லறை கடை வச்சிருக்கிறார் ஒருத்தர். அவர் எடுத்துக்கொண்டா அவருக்கு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் கடன், அவருக்கு 4 பேர் கடன், அவரு அதை விட பெரிய ஒரு கடை வச்சிருக்கிறவருக்கு கடன். அது சில்லறை கடையா இருக்கலாம், வேற எந்த வியாபாரமாவும் இருக்கலாம். அவரை விட கொஞ்சம் பெரிய இடத்துல ஒரு ஹோல்சேல் செய்யக்கூடியவருக்கு கடனாளியா இருக்கிறார். அவர் எடுத்துக்கொண்டா அந்த ஹோல்சேல் வியாபாரம் செய்யக்கூடியவர் எடுத்து அவர் இன்னொருவருக்கு கடன் அளிப்பார். அவர் ஒரு பேங்குக்கு கடன் அளிப்பார், அந்த பேங்க் இன்னொரு பேங்குக்கு கடன் அளிக்கும். நாட்டில் இருக்கக்கூடிய பேங்க் இன்னும் சில நாட்டில் உள்ள பேங்குகளுக்கு கடன் அளிக்கும், அந்த பேங்க் வேர்ல்ட் பேங்குக்கு கடன் அளிக்கும். இப்படி பார்த்தா எல்லாமே பிச்சைக்காரர்கள் தான். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எல்லாருமே தேவையுடையவர்கள். தேவையற்றவன் ஒரே ஒருவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாத்திரம் தான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய நிலைமைகளை சீராக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒரே ஒருவன் தான். எங்களுடைய கவனங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தான் திருப்பப்படணும்.